ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு முருங்கைக்காயில ஒரு குருமா ரெசிபி பார்க்க போறோம். என்னது முருங்கைக்காயில குருமாவா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு, பூரிக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாம். எப்பயும் சாம்பார் செய்யறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா முருங்கைக்காய் நல்லா கழுவிட்டு ரெண்டா மூணா வெட்டிட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசா கூட நீங்க வெட்டிக்கலாங்க. இப்போ முருங்கைக்காவை நம்ம அப்படியே போட்டு செய்யும்போது அது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு சிரமமா இருக்கும். அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றது. இந்த மாதிரி செய்யும்போது அந்த பிரச்சனை இருக்காதுங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ள அரை மூடி அளவுக்கு தேங்காய் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன். வெட்டியோ இல்லை துருவியோ சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் நிறைச்சு சோம்பு, 3 வரமிளகா, 3 காஷ்மீரி சில்லி சும்மா கலருக்காக. நீங்க வெறும் வரமிளகா போடுறதா இருந்தா 4 அல்லது 5 கூட சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். மிக்ஸியில தேவையான அளவு தண்ணி ஊத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் கொஞ்சம் பெருசா தான் எடுத்திருக்கேன். எல்லாமே பொடி பொடியா வெட்டி எடுத்துக்கலாம். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வெந்துருச்சுங்க. தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் வைங்க, கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ள இருக்கிற சதைய எடுக்க போறோம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 4, 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா ஒரு 5 பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வச்சு அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப அது வதங்குறதுக்குள்ள நம்ம இந்த முருங்கைக்காயில இருக்கிற சதை பகுதியை எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நான் காமிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது இன்னொரு 2 நிமிஷம் விட்டு இருந்திருக்கணும் வேகிறதுக்கு. அதுக்குள்ள எடுத்துட்டேன். நீங்க ஒரு 12 நிமிஷம் 10லேருந்து 12 நிமிஷம் விட்டீங்கன்னா போதும். கரெக்டா இருக்கும். நிறைய பேருக்கு முருங்கைக்காய் பிடிக்கிறதும் இல்லைங்க. அவங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம தக்காளி வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு வெட்டி சேர்க்க வேண்டாம்னா மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா இருக்கும். இப்ப தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம இந்த முருங்கைக்காய் முழுவதுமா நம்ம சதை பகுதியை உள்ள இருந்து எடுத்துட்டோம். உங்களுக்கு முருங்கைக்காய் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த முருங்கைக்காயை ஜஸ்ட் மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த விதைகள் எல்லாம் கூட கொஞ்சம் மசிஞ்சிரும். இது முருங்கைக்காயினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிருங்க. 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். காய் ஏற்கனவே வெந்திருக்கு. வதக்கி மட்டும் விட்டுருங்க. இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளும், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்க்கிறேங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். காரமெல்லாம் நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கே சேர்த்திருக்கோம். அதனால இப்ப காரம் சேர்க்க தேவையில்ல. இப்ப இது கூட நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்த தேங்காய் விழுத உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப கிரேவி அதிகமா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, தேங்காய்க்கு பதிலா கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி கூட வரமிளகா, அதுக்கப்புறம் சோம்பு அரைச்சிட்டீங்கன்னா, அதுவும் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தல, இல்ல காரம் பத்தலன்னா கூட சேர்த்துக்கலாம். காரம் பத்தலன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஓகே. நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதுவும் சேர்த்துட்டு கலந்துட்டு, மூடி வச்சுருங்க. இதுல வேகறதுக்கு பச்சை வாசம் போறதுக்கு எதுவும் இல்ல. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சுக்கோங்க. சூப்பரா குருமா ரெடி ஆயிரும். இது குருமான்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். உங்க விருப்பங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் எப்பயும் சாப்பிடுற குருமா, கிரேவிக்கு பதிலா முருங்கைக்காய் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அதுவும் சப்பாத்திக்கு இது கூட தயிர் பச்சடி, அதாவது அ தயிர்ல வெங்காயம் போட்டு குடுப்பாங்க இல்லையா? பரோட்டாக்கெல்லாம் ஹோட்டல்ல அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா, இது 2ம் தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருந்ததுங்க நிஜமாலுமே. பிரியாணிக்கு செஞ்ச வெங்காய பச்சடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுங்க. தயிர் போட்டு செஞ்ச பச்சடி. அது வேஸ்ட் ஆக வேண்டான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு அதுவும் இதுவும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் பாருங்க. நிஜமாலுமே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.